வெல்கம் டு அத்திமா குக்கிங் சேனல். கோதுமை மாவு வச்சு ரொம்பவே சூப்பரான கோதுமை மாவு ஸ்ட்ரிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கோதுமை மாவு மட்டும் உங்கள் வீட்டில் இருந்தாலே போதும். இந்த ஸ்நாக்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கோதுமை மாவு 3 கப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நல்லா சலிச்ச கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு இருந்தால் டேஸ்ட் இன்னும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்தோன்னா நல்லா ஃப்ளேவர் சூப்பராக எடுத்து கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது அடுப்பில் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து லைட்டாக ஒரு சூடு வந்தால் போதும். எண்ணெய் வந்து சூடாக இருக்கும், அதனால் வந்து டக்குன்னு வந்து கை வச்சிடாதீங்க. ஸ்பூனை வச்சு வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆறட்டுன்ட்டு அதுக்கப்புறமா வந்து கை வச்சு பிசைய ஆரம்பிச்சுக்கோங்க. நல்லா வந்து எண்ணெய் வந்து மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் ஆகும்போதே வந்து என்னென்னா அந்த மாவில் வந்து அந்த ஈரப்பதம் தெரியும். இப்படி பிடிக்கும் போது வந்து உங்களுக்கு அப்படி பிடிக்க வரணும். பிடிக்க வரலைன்னா எண்ணெய் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் வந்து மறுபடியும் எண்ணெய் வந்து லைட்டாக சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் விழுந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசையும் போதே வந்து நல்லா வந்து இந்த மாதிரி திரண்டு வரும் பாருங்கள். இந்த மாதிரி பிடிக்க வரணும். பிடிக்க வந்துச்சுன்னா நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பிசைஞ்சால் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும். சாப்பிடவும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது வந்து நல்லா க்ரன்ச்சியாக வரும். பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து பிசைஞ்சிக்கலாம். வந்து தண்ணி நிறையா விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு வந்து அதுக்கப்புறமா வந்து உருட்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா திட்டமாக பிசைஞ்சிக்கோங்க. இதை வந்து நல்லா உருட்டி வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். நல்லா ஒரு கப்பு போட்டு வந்து மூடி வச்சுக்கோங்க. இப்போ பேஸ்ட்டுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து இதிலே வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ரொம்ப பிடிக்காது அப்படின்றவங்க வந்து எண்ணெய் கூட நார்மலாகவே இதில் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நெய் ஃப்ளேவர் ஓகேனா நெய்யே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்கும் மாவு. இப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து சாஃப்ட்னஸ் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இல்லைனா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் பாதம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சின்னதாக வந்து மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி வந்து உருட்டிக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு உங்களால் மெலிசாக உருட்ட முடியுதோ அந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க. மாவு தேவைப்பட்டாலும் போட்டு நல்லா இந்த மாதிரி மெலிசாக வந்து திரட்டிக்கலாம். இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ உருட்டி வச்சுருக்க மாதிரியே நீங்கள் வந்து எல்லா மாவையும் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. 3 லேயர் வச்சு மட்டும் நான் வந்து இதை வந்து ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் உருட்ட போகிறேன். பார்த்துக்கோங்க, 2வது லேயர் இது. மறுபடியும் வந்து இதில் அந்தமாரி போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே வந்து லைட்டாக மாவு தூவி விடுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப ஒட்டி வராது. நமக்கு லைட்டாக வச்சும் லேயர் கிடைக்கும். இப்போது 3 லேயர் வச்சுட்டு இதுலேயும் மாவு தடவிக்கலாம். லைட்டாக வந்து 2 சைட்லேயும் வந்து ஃபோல்ட் பண்ணி வந்து மறுபடியும் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கேன் கோதுமை வந்து பேஸ்ட்டை தடவிக்கோங்க. நல்லா வந்து இப்படி மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம நார்மலான சப்பாத்தி எப்படி உருட்டுவோமோ அந்த மாதிரியே வந்து உருட்டிக்கலாம். எவ்வளோ வந்து உங்களால் தின்னாக உருட்ட முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக உருட்டுங்க. ஏன்னா வந்து தின்னாக உருட்டும் போது வந்து ரொம்பவே வந்து லேயர் சாஃப்டாக வரும். கடிக்கும் போதே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக தெரியும். சாப்பிட வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி லேயராக வந்து உருட்டியாச்சு. இப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதிலே வந்து உங்களுக்கு காரம் ஃப்ளேவர் வேணும்னா இதிலே வந்து இந்த மாவு பிசையும் போதே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டாலும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நான் எதுவுமே சேர்க்கல, வெறும் ஓமம் ஃப்ளேவர் வச்சே சாப்பிட்டுக்கலாம். கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் காரம் சேர்க்காமல் ஜஸ்ட்டு ப்ளைனாகவே செய்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிராஸ் கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்தமாரி திக்னஸில் எடுத்துக்கிட்டேன். இப்போது எண்ணெய் சூடாகிட்டுருக்கு, அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு தீஞ்சிரும். இது வந்து ரொம்ப பொறுமையாக நின்று வேகும். அதனால் வந்து
மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லை சிம்மில் வச்சுட்டு கூட நீங்கள் போட்டுட்டு அப்புறமா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். திருப்பி விடுங்க அப்பப்போ. ஒரு 8 நிமிஷத்துக்கு வந்து இது நல்லா வேகும். நல்லா சிம்மில் வச்சு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் ஆகி நல்லா அந்த கோல்டன் கலர் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் வந்து நல்லா பொறுமையாக வந்து இது எண்ணெயில் வேகட்டும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் மாறுது. இப்போ வந்து 2 பக்கமும் வந்து அதே கலர் வரணும். அதனால் அப்பப்போ 2 சைடும் வந்து திருப்பி விடுங்க. இது நல்லா க்ரன்ச்சியாக சாஃப்டாகவே இருக்கும். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி. இப்போ இதை எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா வடிகட்டுற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் இப்படி வடிகட்டிக்கோங்க. அப்புறமா வந்து ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் வந்து நல்லா அந்த க்ரன்ச்சினஸும் சூப்பராக இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டும். பாருங்கள், இதை வந்து இப்படி உடச்ச உடனே இப்படி மொறுமொறுன்னு உடையுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உடஞ்சி வரும். சாப்பிடவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ராகி சிப்ஸ் தயார்.